ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சாட்டர்டே சண்டே லீவ் வந்துட்டு, ஸோ ரவின் டியூஷன் முடிஞ்சோடனே கிளம்பியாச்சு. ஸோ மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க, ரொம்ப பெரிய வீடியோலாம் இல்லை, கொஞ்சம் வீடியோ தான். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விரல் இடுக்குல விரல் கிடக்கணும், நசுங்குற அளவுக்கு இருக்கு நாம் எடுக்கணும். ஓகே, ஹாய், கிளம்பியாச்சு. மழை வெளியில் நல்ல மழைங்க, அதனால் ரெயின் கோட் போட்டு கிளம்பியாச்சு. ஸோ போய்கிட்டே இருக்கோம். போன டைம் வீடியோவில் காட்டினேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் ஆற்றுப்பாலம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் என் பையன் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ வீடியோ அப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஸோ அதனால் நல்லா தண்ணி போகுது, நீங்களே பாருங்கள். ஓகேவா, நல்லா தண்ணி போகுதுங்க. வண்டியில் போகும்போதே பார்க்குறதுக்கு நல்லா பயமாக இருந்துச்சு, எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள், நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, அன்னைக்கோட தண்ணி இன்றைக்கி கூடிருச்சு. ஸோ போய்கிட்டே இருக்கோம். ஸோ வந்தாச்சுங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. இதான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கேட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவன் போய் மாற்றி சின்ன கேட்டு திறந்துட்டான். அப்படி திறந்தா நான் எப்படி வண்டியை கொண்டுட்டு போவேன்? ஸோ பெரிய கேட்டை திறந்து, இந்த கேட்டு மட்டும் கிடையாது, அதை தாண்டி இன்னொரு சின்ன கேட்டும் இருக்குது. ஸோ அதை திறந்தா தான் வீட்டுக்குள்ளே போக முடியும். இவன் வாத்து நடந்து என்ன எப்போ போய் கதவை திறப்பானோ தெரியல. நீங்களே பாருங்கள் அவன் நடக்கிறத. தூக்கிக்கோ. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்லோவாக நடந்து போய்கிட்டு இருக்கான்னு. ஸோ அந்த கதவையும் திறந்துட்டான். சரி, இப்போ நம்ம போகலாமா வண்டியை கொண்டுட்டு? பாருங்கள், அது எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறவள்ள கரெக்டாக அது ஒரு நல்ல ஒரு இறக்கம் உண்டு, சரியா? அந்த இறக்கத்தில் வண்டியை கொண்டு போகிறதுக்கு அப்படியே கீழே விழுறது மாதிரி எனக்கே பயமாக இருக்கும், அவ்வளோ இறக்கமாக இருக்கும் அது. ஸோ நாங்கள் வந்துவிட்டோம், இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம். குட்டீஸ்லாம் என் பையனை கண்டோன்னே அப்படியே ஆவுன்னு கத்துவாங்க. அந்த இதை வீடியோ பண்ண முடியலை. அது இன்னொரு நாள் நாங்கள் கரெக்டாக நாங்கள் வரவும் என் பையனை பார்த்தோன்னே அந்த என் அண்ணன் பிள்ளைங்களாம் எப்படி ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு நான் ஒரு நாள் அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன், சரியா? எங்கள் அம்மா அண்ணி எல்லாம் உட்காந்துருக்காங்க. போனோடனே ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க இப்போ எங்கள் பெரிய அண்ணி. ஸோ அதை குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அப்புறம் வெளியில் என் பையன் விளையாட போயிட்டான். ஸோ அதை போய் நம்ம கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி போய் எடுக்க போனேன். கிரிக்கெட் விளையாட்டு நடக்குங்க, கிரிக்கெட்டு. பார்த்தீங்களா, இவன் தான் என் அண்ணன் பையன், ஃபஸ்ட்டு பையன். என் பையனோட நல்லா கிரிக்கெட் விளாடுவான். அது இன்னொரு அண்ணன் பையன், குட்டி பையன், அவனும் கிரிக்கெட் விளாடுறதுக்கு நிற்கான். எதுக்கு தான் நிற்கான்னு எனக்கே தெரியல. நல்லா விளையாடுவான், பட் ஆனால் வீடியோ. அப்புறம் என்னங்க, என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு. மீனே காணும், மீனை வரதுக்குள்ளே எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் மீன் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு காணும். ஒரு லைவ் போட்டுட்டு அப்புறம் அப்படியே தூங்கியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நான் வீடியோஸ் போடுறேன். எங்களுக்கு உங்கள் ஆதரவு மிக மிக அவசியம். ஸோ உங்களால் மட்டும்தான் நாங்கள் அடுத்த நிலைமைக்கு வர முடியும். கண்டிப்பாக உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. ஓகே, டாட்டா, பை பை, see you.